Dear parents, dear students, இரண்டு கதைகள் எமது சமூகம் தொடர்பான இரண்டு விழிப்புணர்வு கதைகளை கூறலாம் என்று வந்திருக்கின்றேன். ஒன்று, அம்பாறை பெரியாஸ்பத்திரியிலே கிளினிக்குக்காக செல்லும் எமது சகோதரிகள், அதிகமான சகோதரிகள் இருக்கின்றார்கள். எமது கலாச்சார ஆடையோடு இவர்கள் காலையிலே நேரத்துக்கு சென்று விடுவார்கள். இதில் ஒரு சகோதரி நீண்ட நேரமாக கிளினிக்கு சமூகம் அளித்த ஒரு சிங்கள சகோதரியை முந்திக் கொண்டு அவசரமாக சென்று அவரது வேலையை முடிப்பதற்கு துடித்து கொண்டிருந்தார். அந்த நேரத்திலே அந்த சகோதரி எமது சமூகத்தில் எல்லோருக்கும் திட்டக்கூடிய நிலைமையும், எமது சமூகத்தில் உள்ளவர்கள் இவ்வாறு தான் அவசரமாக வேலையை முடித்து கொண்டு செல்வதற்கு தான் எப்போதும் வருகின்றார்கள். இவர்களுக்கு இந்த பொறுமை இல்லை. இந்த ஓர்டர் ஒன்று இருக்கின்றது, அதற்குரிய இலக்க அடிப்படை ஒன்று இருக்கிறது. இவற்றை மீறி இப்படியான சகோதரர்கள் அதிகமாக இந்த செயற்பாட்டில் ஈடுபடுகிறார்கள். இது உங்களுக்கு கூடாது என்று கூறி சமூகத்திற்குமே ஒரு இழுக்கை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் அந்த இடத்திலே நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்றது. காரணம், நாம் அவசரமாக சென்று எமது வேலையை முடிக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக அங்கே காணப்படுகின்ற அந்த ஓர்டர், அந்த இலக்க அடிப்படையில் செல்லாமல் முந்திக் கொண்டதற்கு நாள் வந்த ஒரு விலை பாருங்கள். எமது சமூகத்தில் எல்லோருமே இந்த கலாச்சார ஆடை அணிந்திருப்பார்கள். இது எமது சமூகத்தவர் தான் என்பதை அழகாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வேளையில் நாம் இவ்வாறு நடந்து கொள்கிறோம். அதே போன்று இந்த சமூகத்தைச் சேர்ந்த ஒரு சகோதரி, அவர் கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்தவர். அவர் தூர பிரதேசம், நான் நினைக்கின்றேன் ஊவா மாகாண பிரதேசத்திலே பாடசாலையில் ஆசிரியையாக கடமையாற்றுவார். இடமாற்றத்தில் அவரது கணவர் எமது பிரதேசத்திலே கிழக்கு மாகாணத்திலே கடமையாற்றுகின்றார். இரண்டு பேரும் தூர பிரதேசங்களிலே நீண்ட காலமாக கடமையாற்றுவதால் அவர்களின் பிள்ளைகள் மிகவும் கஷ்டங்களை அனுபவிப்பதாகவும், அந்த இடமாற்றங்களை பெற்று இரண்டு பேரும் ஒரு இடத்தில் வாழ்வதற்குரிய வாய்ப்பை ஏற்படுத்துவதற்காக பல நாட்கள் முயற்சி செய்தும் அது கிட்டவில்லை என்று மிகவும் கவலை அடைந்து இடமாற்றத்தை பெறுவதற்காக பல்வேறு முயற்சிகளையும் செய்திருக்கின்றார். ஒரு இடமாற்றத்தை பெற்றுத்தரும் ஒரு சகோதரனை சென்று சந்தித்து அவரிடமும் அந்த இடமாற்றம் தொடர்பாக பேசுவது, அவர் கூடுதலான தொகை கையூட்டமாக தந்தால் உடனடியாக இந்த இடமாற்றத்தை பெற்றுத் தருவேன் என்று கூறியிருக்கிறார். அந்த தொகையை கூட அவருக்கு எடுத்து கொள்வதற்குரிய வாய்ப்பு இல்லை என்ற காரணத்தினால் இது கல்வி அமைச்சின் செயலாளரின் அனுமதியோடு பெற வேண்டிய இடமாற்றம். எனவே நேரடியாக நாம் சென்று பார்ப்போம் என்று கல்வி அமைச்சுக்கு சென்றிருக்கின்றார். குடும்பத்தோடு தனது இரண்டு பிள்ளைகள், தனது தாய், தனது கணவன், தான் என எல்லோருமாக இருந்து கல்வி அமைச்சிற்கு சென்றபோது ஒரு புதன்கிழமை அவர்கள் சென்றிருக்கின்றார்கள். சென்றபோது அங்கே காலை 8:30 மணிக்கு முன்னராகவே சென்று விட்டார்கள். அவர்கள் சென்று அங்கே இடமாற்றம் தொடர்பாக உரிய செக்ரட்டரியை சந்திப்பதற்காக அங்கே முன்னால் அமர்ந்திருக்கின்ற போது அந்த காரியாலயம் ஆரம்பிக்கின்ற நேரம், அந்த காரியாலயம் ஆரம்பிக்கின்ற நேரத்தில் அங்கே தேசிய கீதம் இசைப்பது வழக்கம். இந்த தேசிய கீதம் இசைக்கப்பட்டிருக்கின்றது. எல்லோரும் எழுந்து நின்று தேசிய கீதத்திற்கு மரியாதை செலுத்தி விட்டு பின்னர் உள்ளே சென்றிருக்கின்றார்கள். உள்ளே செல்வதற்கு இருக்கின்ற போது அவர்களை இந்த தேசிய கீதத்தை இவர்கள் மரியாதை செய்தது எல்லோரும் எழும்பி செய்திருக்கின்றார்கள். முஸ்லிம் ஆடைகளோடு சமூக கலாச்சார ஆடைகளை பின்பற்றிய அடிப்படையில் இவர்கள் இதை செய்திருக்கின்றார்கள். அப்போது இந்த விடய முடிவுவிட்டதும், தேசிய கீதம் முடிவுவிட்டதும், இவர்களை உடனடியாக உள்ளே வருமாறு ஒரு ஊழியர் வந்து அழைத்திருக்கின்றார். பெரிய சேர்வங்களை அழைத்திருக்கின்றார். நீங்கள் உள்ளே வாருங்கள் என்று. அங்கே சென்றபோது விடயத்தை சொல்லியிருக்கின்றார். நான் இடமாற்றம் பெறுவன், நான் ஆசிரியையாக பணியாற்றுகின்றேன். நீண்ட காலமாக எனது கணவர் அம்பாறை மாவட்டத்திலும், நான் ஊவா மாகாணத்திலும் மதுரை மாவட்டத்திலும் கடமையாற்றுவதால் மிகவும் பல சிரமங்களை எதிர்நோக்கின்றேன். எனவே எனக்கு இடமாற்றம் பெற்றுத்தர வேண்டும். உடனடியாக அவர் எந்தவித ஆட்சேபனையும் தெரிவிக்காமல் எந்த பாடசாலை உங்களுக்கு வேண்டும் என்று கேட்டு உடனடியாக இடமாற்றத்தை பெற்று கொடுத்திருக்கின்றார். கொடுத்த போது அவர் கூறியிருக்கின்றார், நீங்கள் இந்த காரியாலயத்தில் தேசிய கீதம் இசைக்கின்ற போது நீங்கள் அதற்கு எல்லோருமாக எழுந்து மரியாதை செய்ததை இந்த சிசிடிவி கேமராவின் ஊடாக அவதானித்தேன். அதன் பிற்பாடுதான் உங்களை உள்ளே வருமாறு நான் அழைத்தேன். எனவே உங்களது நல்ல பண்பாட்டுக்காகவும் உங்களது நாட்டு பற்றுக்காகவும் நான் உங்களை மெச்சுகின்றேன், சந்தோஷம் என்று கூறி அந்த பெரியவர், அந்த செக்ரட்டரி, கல்வி அமைச்சின்
அவர்களை வாழ்த்தி வழி அனுப்பி இருந்தார். எந்த விதமான பணச்செலவும் இல்லாமல் போக்குவரத்து செலவு மாத்திரம் ஏற்பட்டு வீடு திரும்பி அவர்களின் இடமாற்றமும் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. பாருங்கள், 2 பண்புகளை. ஒன்று, வைத்தியசாலையிலே அதற்குரிய ஒழுங்கை பேணாது சமூகத்திற்கு ஏச்சும் பேச்சும் வாங்கி கொடுக்கும் ஒரு நபர், அதுவும் எமது சமூகத்தை சேர்ந்தவர். இன்னொன்று, இந்த நாட்டு தேசிய கீதத்திற்கு மரியாதை செலுத்தி இந்த நாட்டுக்கும் இந்த மக்களுக்கும் எமது சமூகத்திற்கும் பெயரை வாங்கி தரும் இன்னொரு சகோதரி. இதுதான் எமது நிலைமைகள். நாம் எவ்வாறு நடந்து கொள்கின்றோமோ அதே போன்றுதான் சமூகமும் அடுத்த சமூகமும் எமக்காக நடந்து கொள்வோம். எனவே நாம் எல்லோரும் இது விடயத்தில் கவனம் கொள்வோம், நல்ல பண்புகளை வளர்த்துக் கொள்வோம், இந்த சமுதாயம் முன்னேறுவதற்காக உழைப்போம். படிப்பினைக்காக இந்த கதைகளை கூறினோம்.